முயன்றால் முடியாதில்லை, மீளாவிட்டால் உனக்கு ஏதுமில்லை. வணக்கம். இன்று நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது லாயர் ஆகணும் அப்படிங்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கனவு இருக்கு. பட் லாயர் ஆகணும் அப்படின்னா நிறைய கொஸ்டின் இருக்கு உங்களுக்கு. முக்கியமாக வந்து பார்த்தா ஸ்கூல் படிக்கும் போதே லாயர் ஆகணும் அப்படின்னு கனவோடு இருக்க நிறைய பேருக்கு நம்ம +1 +ல என்ன குரூப் எடுக்கலாம், +1 +ல எவ்வளோ பெர்சன்டேஜ் வச்சிருக்கணும், அப்புறம் வந்து நம்ம கவர்மெண்ட் லா காலேஜுக்குலாம் போகணும், இல்லை நேஷனல் லா யூனிவர்சிட்டிலாம் போகணும் அப்படின்னா என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், அந்த எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், அந்த எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஆன்லைன் டெஸ்டா ஆஃப்லைன் டெஸ்டா, என்ன லாங்குவேஜ்ல வரும், என்னென்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம 5 இயர்ஸ்க்கான ஒரு லாயருக்கான இன்டகிரேட்டட் கோர்ஸ் முடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து பார்த்தா யூஜி முடிச்சுட்டு 3 இயர்ஸ்க்கான லாயர் கோர்ஸ் முடிச்சதுக்கு ஈக்குவலா, ரெண்டு பேத்துக்கு ஒரே மாதிரியான டிமாண்ட் இருக்குமா, ரெண்டு பேத்துக்கு ஹையர் ஸ்டடிஸ் இல்ல ஜாப் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஈக்குவலா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இந்த மாதிரி லாயர் கோர்ஸ் ரெலவெண்டா நிறைய டவுட் இருக்கு. பிளஸ் வந்து பார்த்தா லாயருக்கும் அட்வொகேட்டுக்கும் என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் இருக்கும், ஏன்னா ரெண்டுமே டிஃபரெண்டான பொசிஷன் உங்களுக்கு. ஸோ ரெண்டுக்கும் என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. சோ அவங்களுக்கு இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமா +1 +ல என்ன குரூப் எடுக்கலாம், என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், 5 இயர்ஸ்க்கான இன்டகிரேட்டட் கோர்ஸ்க்கு என்னென்ன பண்ணணும், நீங்க LLM படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, அதாவது லாயர்ல மாஸ்டர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரி எலிஜிபிள் கேட்பாங்க, அதுக்கு என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க, தமிழ்நாட்டில் லா காலேஜ்ல இருக்கா, லாயருக்கும் அட்வொகேட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, இந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா லாயர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு வந்து பார்த்தா +2 முடிச்சுட்டு டைரக்டா வந்து நீங்க படிக்கலாம். +2 முடிச்சுட்டு டைரக்டா படிச்சீங்க அப்படின்னா 5 இயர்ஸ்க்கான இன்டகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது BA + LLB, BCom + LLB, BSc + LLB இந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜ் எல்லாத்துலயும் மோஸ்ட்லி வந்து பார்த்தா BA + LLB தான் இருக்கு. ஏதாவது ஒரு சில காலேஜ்ல BCom + LLB இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த BSc + LLB, இது மட்டும் இல்லாம BBA + LLB, அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா BE + LLB கூட ஒரு சில காலேஜ்ல வந்து உங்களுக்கு இருக்கு. பட் ரேரா தான் இருக்கும் உங்களுக்கு. BBA + LLB கூட நிறைய காலேஜ்ல இருக்கும். பட் BSc + LLB, அது மட்டும் இல்லாம நீங்க இன்ஜினியரிங் + LLB படிக்கணும் அப்படின்னா ஏதாவது யூனிவர்சிட்டி பேஸ்ல நேஷனல் லெவல் காலேஜ்ல வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்ப வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ உங்களுக்கு 5 இயர்ஸ்க்கான இன்டகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. +2 முடிச்சுட்டு டைரக்டா படிச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி 5 இயர்ஸ் 2 கோர்ஸையும் கம்பைன் பண்ணி நீங்க படிச்சிருவீங்க. சப்போஸ் நீங்க அடுத்த மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா +2 முடிச்சுட்டு ஏதாவது ஒரு யூஜி வந்து நீங்க எடுத்து கம்ப்ளீட் பண்ணலாம். அது 3 இயர்ஸ்க்கான யூஜியா இருக்கலாம், 4 இயர்ஸ்க்கான யூஜியா இருக்கலாம், 5 இயர்ஸ்க்கான யூஜி கோர்ஸா இருக்கலாம். ப்ராப்பரா ரிஜிஸ்டரான காலேஜ்ல ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க LLB கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். LLB கோர்ஸ் அப்படின்னா 3 இயர்ஸ்க்கான யூஜி கோர்ஸ் தான் உங்களுக்கு. சோ நார்மலா நீங்க படிச்சீங்க அப்படின்னா +2 முடிச்சுட்டு 5 இயர்ஸ்ல கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் லாயர் கோர்ஸ். இல்ல நீங்க வந்து ஒரு யூஜி முடிச்சுட்டு படிக்கிறப்ப அந்த யூஜிக்கான டைம் பிளஸ் எக்ஸ்ட்ரா வந்து 3 இயர்ஸ் ஆகும் உங்களுக்கு. சோ உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்கிற கொஸ்டின், அது ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா, லாயர் ஆகணும் அப்படின்னா பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க ஆக முடியுமா, இல்ல மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் ரெலவென்ட்டான குரூப், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் பயாலஜி ரெலவென்ட்டான குரூப், இல்ல ஆர்ட்ஸ் எடுத்தவங்க, இல்ல காமர்ஸ் எடுத்தவங்க, யார் தான் வந்து பார்த்தா லாயர் ஆக முடியும், இந்த மாதிரி நிறைய பேர் கேட்கறாங்க. இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தா, எந்த குரூப் எடுத்தவங்க வேணாலும், ஆர்ட்ஸ், காமர்ஸ், சயின்ஸ், இந்த மாதிரி எந்த குரூப் எடுத்தவங்க கண்டிப்பா லாயருக்கு வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு மினிமம் எலிஜிபிள் எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நார்மலா ஒரு கேட்டகரி ஜெனரல் கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 45% மேல +2ல வச்சிருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் வந்து நீங்க கேட்டகரி SC, ST இந்த மாதிரியான கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. 40% மேல இருந்தாவே போதும் அந்த மாதிரி சொல்றாங்க. பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப மினிமமா தான் இருக்காங்க. அதனால யார் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க +2 முடிச்சுட்டு டைரக்டா 5 இயர்ஸ்க்கான இன்டகிரேட்டட் கோர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து நீங்க கவர்மெண்ட் லா காலேஜோ இல்ல நேஷனல் லா யூனிவர்சிட்டியோ இல்ல ஒரு சில பிரைவேட் காலேஜ் கூட வந்து பார்த்தோம்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தா CLAT அப்படிம்பாங்க. அதாவது காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷனல் லெவல்ல கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த எக்ஸாம். முக்கியமா வந்து பார்த்தா 5 இயர்ஸ்க்கான இன்டகிரேட்டட் கோர்ஸ்க்கு யூஜிக்குன்னு தனியா வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நீங்க LLM படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அப்பயும் தனியா வந்து PGக்குன்னு கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. பட் நீங்க LLM படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அப்ப வந்து எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டா ஒன்னு நீங்க 5 இயர்ஸ்க்கான இன்டகிரேட்டட் கோர்ஸ் BA + LLBO, BCom + LLBO, BBA + LLBO, BSc + LLBO இந்த மாதிரியான ஒரு கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 3 இயர்ஸ்க்கான LLB கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும் தான் LLM கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். கன்ஃபார்மா வந்து பார்த்தோம்னா நீங்க யூஜில LLB ரெலவென்ட்டான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க தான் LLM கோர்ஸ் வந்து படிக்க முடியும். மற்ற ஸ்ட்ரீம் எடுத்தவங்க கண்டிப்பா படிக்க முடியாது. சோ நீங்க ஒரு லாக்கான யூஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் லாக்கான PG கோர்ஸ் வந்து போக முடியும்.
ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தா பிளஸ் டூ முடிச்சோடனே டேரக்டா பிளஸ் டூல எந்த குரூப் எடுத்தவங்க வேணாலும் 45% மேல இருக்கு அப்படின்னா நீங்க டேரக்டா வந்து 5 இயர்ஸ்க்கான இன்டெகிரேட்டட் கோர்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் அப்படி இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பிளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏதாவது யூஜி கோர்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். எந்த யூஜியா வேணாலும் இருக்கலாம், பிஏவா இருக்கலாம், பிஎஸ்சியா இருக்கலாம், பிஏல எந்த ஸ்ட்ரீமா வேணாலும் இருக்கலாம், பிஎஸ்சில எந்த ஸ்ட்ரீமா வேணாலும் இருக்கலாம், பிகாம்ல எந்த ஸ்ட்ரீமா வேணாலும் இருக்கலாம். ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நீங்க 3 இயர்ஸ்க்கான எல்எல்பி கோர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். நிறைய யூனிவர்சிட்டி, நிறைய காலேஜ்ல, கவர்மெண்ட் லா காலேஜ்ல கூட எல்எல்பி கோர்ஸ் இருக்கும். அப்ப வந்து இன்டெகிரேட்டட் கோர்ஸ் வந்து நீங்க படிக்க மாட்டீங்க. உங்களோட சிலபஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் எல்எல்பி டாபிக் மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அதாவது லா ரெலவென்ட்டான டாபிக் தான் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இதுவே நீங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு டைரக்டா 5 இயர்ஸ்க்கான இன்டெகிரேட்டட் கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிஏ பிளஸ் எல்எல்பி சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஏ ரெலவென்ட்டான டாபிக்கும் வரும், லா ரெலவென்ட்டான டாபிக்கும் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பிஏ பிளஸ் எல்எல்பி சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஏ ரெலவென்ட்டான டாபிக் ஃபர்ஸ்ட் 2 வருஷம் வரும், எல்எல்பி வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் வரும் உங்களுக்கு. இதுவே டைரக்டா ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க எல்எல்பி படிக்கிறீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் லாக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இதான் வந்து பார்த்தா 2 கோர்ஸ்க்குள்ள டிஃபரன்ஸ். நீங்க எது வேணாலும் கன்வீனியன்ட்டா உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அது மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது நீங்க பிளஸ் டூ முடிச்சு படிக்கிறது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். பட் நிறைய பேர் கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தா 5 இயர்ஸ்க்கான இன்டெகிரேட்டட் கோர்ஸ் பெஸ்டா இல்ல இந்த மாதிரியான 3 இயர்ஸ்க்கான எல்எல்பி கோர்ஸ் பெஸ்டா அந்த மாதிரி கேட்கறாங்க. ரெண்டுமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் தான் உங்களுக்கு. பட் என்ன ஒரு யூஜி முடிச்சுட்டு எல்எல்பி கோர்ஸ் முடிக்கிறப்ப உங்களுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஃபீஸும் வந்து பார்த்தோம்னா நீங்க பிஏ பிளஸ் எல்எல்பி பொறுத்தவரை கோர்ஸ் ஃபுல்லா ஒரே ஃபீஸ் தான் கட்டுவீங்க. இதுவே ஒரு யூஜி முடிச்சுட்டு எல்எல்பி படிக்கிறீங்க அப்படின்னா யூஜிக்கு தனியா ஃபீஸ் கட்டிப்பீங்க, அதுக்கப்புறம் எல்எல்பிக்கு தனியா ஃபீஸ் வந்து கட்டுவீங்க. சோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. பட் ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் அப்படின்னு நீங்க 5 இயர்ஸ்க்கான இன்டெகிரேட்டட் கோர்ஸ் படிச்சாலும் சரி இல்ல எல்எல்பி கோர்ஸ் படிச்சாலும் சரி யூஜி முடிச்சுட்டு உங்களுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸா ஈக்குவலான ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும் தான் இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பட் தமிழ்நாட்டில் இருக்க மோஸ்ட்லி நிறைய காலேஜ்ல இன்டெகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னு நீங்க ஆப்ஷன் போறப்ப பிஏ பிளஸ் எல்எல்பி இல்ல ஒரு சில காலேஜ்ல பிகாம் பிளஸ் எல்எல்பி, ஏதாவது ஒரு சில இடத்துல வந்து பார்த்தா பிபிஏ பிளஸ் எல்எல்பி இல்லைன்னா பிஎஸ்சி பிளஸ் எல்எல்பி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இப்போ நேஷனல் லெவலில் ஒரு சில காலேஜ்ல வந்து பார்த்தா இன்ஜினியரிங் பிளஸ் எல்எல்பி கூட அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரி கூட சூஸ் பண்ணிக்கலாம். பட் தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் பிளஸ் எல்எல்பி அதாவது பிஇ பிளஸ் எல்எல்பி இல்ல மேபி ஃபியூச்சர்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் லா காலேஜ் கவர்மெண்ட்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நிறைய காலேஜ் இருக்கு உங்களுக்கு. சொல்லப்போனா பிரைவேட் அளவுக்கு கவர்மெண்ட் லா காலேஜ் இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா சென்னையில டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ் இருக்கு. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த காலேஜ் பத்தி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாம நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ் இருக்கு உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு திருச்சியில லா காலேஜ் இருக்கு. இது மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸ்ல வந்து பார்த்தா லா காலேஜ் இருக்கு. மோஸ்ட்லி நிறைய வந்து கவர்மெண்ட் லா காலேஜ் இருக்கு உங்களுக்கு. பட் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தா காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்கும், என்னென்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும், பிளஸ் டூல நம்ம படிச்சதுக்கும் இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 5 டாபிக்ல இருந்து கொஸ்டின் வந்து 150 மார்க் கேட்கறாங்க உங்களுக்கு. அதாவது 150 கொஸ்டின் வந்து கேட்கறாங்க உங்களுக்கு. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் தராங்க. நெகட்டிவ் மார்க் 0.25, அதாவது ஒரு கொஸ்டின் நீங்க ரைட்டா எழுதிட்டீங்க அப்படின்னா 1 மார்க் தராங்க. சப்போஸ் தப்பா எழுதிட்டீங்க அப்படின்னா 1/4 மார்க் ரெடியூஸ் பண்றாங்க உங்களுக்கு. இங்கிலீஷ்ல வருது, எக்ஸாமோட லாங்குவேஜ் வந்து பார்த்தா இங்கிலீஷ்ல வருது. ஸோ 5 டாபிக்கும் எது ரெலவெண்டா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருந்து டாபிக் வருது, கரண்ட் அவேர்னஸ் டாபிக்ல இருந்து கொஸ்டின் வருது, நெக்ஸ்ட் லீகல் ரீசனிங் டாபிக்ல இருந்து வருது. இதுல வந்து பார்த்தா லாஜிக்கல் ரீசனிங்ல இருந்து கொஸ்டின் கேக்குறாங்க. இது மட்டும் இல்லாம ஆப்டிடியூட் டாபிக்ல இருந்து கேக்குறாங்க. சோ இந்த 5 டாபிக்ல தான் கேக்குறாங்க. மொத்தமே 150 கொஸ்டின், 150 மார்க் கேக்குறாங்க. ஒவ்வொரு டாபிக்ல இருந்து ஒரு 30 கொஸ்டின் வரும் உங்களுக்கு. நெகட்டிவ் மார்க் இருக்கு உங்களுக்கு. எக்ஸாமோட லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல வருது. இப்போ வரையும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆஃப்லைன் எக்ஸாம் தான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல ஆன்லைன்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ இந்த எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் கொஞ்சம் ஏர்லியாவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்க்கான அந்த அப்ளிகேஷன், ஆன்லைன் அமௌண்ட் பே பண்றது, நீங்க அப்ளை பண்றது, இது எல்லாமே வந்து பார்த்தா பிளஸ் டூவோட பப்ளிக் எக்ஸாம் முன்னாடியே வந்துரும் உங்களுக்கு. எக்ஸாம் தான் வந்து பார்த்தா பப்ளிக் எக்ஸாம்க்கு அப்புறம் வரும் உங்களுக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்ப இந்த மாதிரியான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கிறது கூட தெரியுது இல்ல. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க லா படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோல ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ CLAT காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படிங்க ஒவ்வொரு வருஷமே இந்த எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ 5 இயர்ஸ்க்கான இன்டெகிரேட்டட் கோர்ஸ் முடிச்ச உடனே டைரக்டா அட்வொகேட் ஆக முடியுமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆக முடியாது. நீங்க டைரக்டா லாயர் தான் ஆக முடியும். லாயருக்கும் அட்வொகேட்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. லாயர் அப்படின்னா லீகலா அட்வைஸ் பண்றவங்க தான் லாயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே அட்வொகேட் அப்படின்னா ஒரு கோர்ட்டுக்கு போய் டைரக்டா உங்க கேஸ்க்காக வாதாடினாங்க அப்படின்னா அவங்கள அட்வொகேட் அப்படிம்பாங்க. ஸோ நீங்க 5 இயர்ஸ்க்கான இன்டெகிரேட்டட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு மேல வந்து பார்த்தோம்னா சீனியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்ககிட்ட 1 வருஷம் 2 வருஷம் இந்த மாதிரி வந்து சில ரூல்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஜூனியரா ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியால இருந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ணா மட்டும்தான் வந்து உங்களால அட்வொகேட் வந்து ஆக முடியும். அட்வொகேட் ஆனதுக்கு அப்புறம் சில வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய கோர்ட்ல வந்து
அட்வொகேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னும் ஜட்ஜ்லாம் ஆகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கும் சில வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. அதெல்லாம் கிளியர் பண்ணாதான் ஆக முடியும். முக்கியமா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ல தான் அடுத்தடுத்து போஸ்டிங் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ நீங்க வந்து 5 இயர்ஸ்க்கான இன்டிகிரேட்டட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாவோ இல்ல யூஜி முடிச்சுட்டு ஒரு LLB கோர்ஸ் முடிச்சிட்டாவோ டைரக்ட் அட்வொகேட் ஆக முடியாது. அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க லாயர் படிக்க போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் டைம் கோர்ஸா படிங்க. ஏன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல கூட ஒரு சில யூனிவர்சிட்டி இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க. சோ அந்த மாதிரி இல்லாம நீங்க ஃபுல் டைமா படிக்கிறப்ப அது வேலிட் கோர்ஸா இருக்கும் உங்களுக்கு. எப்பவுமே டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் லாயர் கோர்ஸ் படிச்சீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் லாயர் தான் ஆக முடியும், அட்வொகேட் ஆக முடியாது. சோ நீங்க அட்வொகேட் ஆகணும், அதுக்கு மேல வந்து ஒரு கோர்ட்ல வந்து ஜட்ஜ் ஆகணும், இந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் டைமா 5 இயர்ஸ்க்கான இன்டிகிரேட்டட் கோர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு 3 இயர்ஸ்க்கான கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சோ இது எல்லாமே உங்க கையில மட்டும் தான் இருக்கு. நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா கண்டிப்பா லாயர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும்போதே லாயர் தான் ஆகணும் அப்படின்னு கனவோட இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்ல அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.